அவன் குள்ளமாக இருக்கிறான், நீ வந்து ஹைட்டாக இருக்கிற, நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியே போனால் கிண்டலாக இருக்கும், கேலியாக இருக்கும், உனக்கு எதுக்கு இது, நீ நார்மலாக கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு எல்லாம் இதுவாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மெயின்டை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இது கன்ஃபார்மா நிச்சயதார்த்தம் பண்ணலாமா, பத்திரிக்கை அடிக்கலாமா, கல்யாணம் பண்ணலாமா, எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்டுக்குங்க. ஏன்னா பெண்ணுடைய இது மனநிலை எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் வந்து என்னை ஏதாவது இது மாதிரி ஏன் அவனை போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன சொன்னேன்னா அது மாதிரி நடந்துச்சு. அங்கே இப்போ போய் கேட்டதுக்கு அந்த பொண்ணு வந்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அத்தை பொண்ணு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் பொண்ணு பார்க்குறத வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜாதகம் பார்த்து கொஞ்சம் நேரங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, அப்புறமா பாருங்கள் 6 மாதம் கேப் போட்டோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒன்று ஒன்றா ஒரு பார்க்கும்போது அப்புறம் நான் ஒரு ஐடியா சொன்னேன், அனாத ஆசிரமம் இருக்குல்ல, அனாத ஆசிரமம் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். நம்ம ஏதாவது ஒரு பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணும், நம்ம சொல்கிறபடி அது கேட்கும், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முயற்சி பண்ணோம்.